அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு கிரேவி பண்ண போகிறோம். பச்சைப்பயிறு வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சைப்பயிறு உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அதை வச்சு ஒரு கிரேவி பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஒன் பாட் ரெசிபி கூட சொல்லலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ வாங்க எப்படி பார்க்கலாம். ஒரு குக்கர் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குக்கரில் தான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். உப்பு எதுவும் சேர்க்க வேணாங்க. இப்படியே கொஞ்சம் வதங்கணும். ப்ரௌன் ஆகும் இல்லையா, அந்த டைமில் நம்ம எடுக்கணுங்க. இப்படி பண்ணுறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அரைக்க வர போகிறோம். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு தேங்காவை பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப தேங்காய் வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு பெரிய துண்டு தேங்காய் தான் இது. இதையும் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம். தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு இந்த வெங்காயம் தேங்காய் மட்டும் நம்ம அரைக்கணும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது எடுத்துடலாம். நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். அதனால் எண்ணெய் வந்து அவ்வளோ ஜாஸ்தி மிச்சம் இருக்காது. எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வதங்கணுங்க. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போது தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம். எடுத்து வச்சிட்டேன். இப்போது குக்கரில் இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குறது கடலெண்ணெய்ங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இருக்கு இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியணும். இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கேன். அதை நான் சேர்க்குறேங்க. நீங்கள் பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான், அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து தட்டி தான் வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இதே நல்லா வதக்கிடலாம். அதோட பச்சை வாசனை போகணுங்க. நல்லா வதக்கணும். பச்சைப்பயிறு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆனால் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பச்சைப்பயிறுனே தெரியாது. அதற்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். 2 பெரிய தக்காளியை நான் சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் முடிஞ்சால் சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். சாப்பரில் போட்டிங்கன்னா ஈஸியாக கட் ஆயிரும், சீக்கிரமாகவும் வதங்கிரும், கிரேவி நிறைய திக்காக கிடைக்கும். நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் சாப்பரில் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கறனால சீக்கிரமாகவும் வதங்கிரும் தக்காளி. நான் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடலாங்க. நல்லா கலந்து விட்டு நம்ம பொடிகள் சேர்க்க போகிறோம். பொடிகள் சேர்க்கறதுக்கு அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது நல்லா கலந்து விடலாம். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, தக்காளி வந்து நல்லா பழுத்து தக்காளியை நான் எடுத்தேன். அதனால் இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்திருக்கு. இதுக்கப்புறம் பச்சைப்பயிறு சேர்க்க போகிறோம். நான் முதல் நாள் நைட்டே பச்சைப்பயிரை ஊற வச்சு எடுத்துட்டேங்க. 100 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து ஊற வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி தான் மிச்சம் இருந்துச்சு. அதையும் நான் சேர்த்து எடுத்துட்டேன். ஊற வச்சு தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால அதையும் சேர்த்து எடுத்துட்டேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சைப்பயிரை ஊற வைக்க மறந்துட்டீங்க, இப்போ டக்குன்னு செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் முதவே குக்கரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சைப்பயிரை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிரேவி செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் ஊற வைக்கலன்னா கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம விசில் போடுவோம். நீங்கள் முதவே வேக வச்சு பச்சைப்பயிறு சேர்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் விசில் போடணும்னு அவசியம் இருக்காது. கொதிக்க வச்சா போதும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். குக்கரை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டாங்க. சும்மா மூடி போட்டு மூடி வச்சா போதும். இந்த டைமில் வெங்காயம் தேங்காய் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல, அது ஆறிடுச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இதை அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். இப்போ வாங்க மிக்ஸி ஜாரில் தேங்காவையும் வெங்காயத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன்.
இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அதை சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்படி வெங்காயத்தை வதக்கி அரைச்சி சேர்க்கறனால இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கலந்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். சும்மா மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். வெங்காயம் முதல்ல வதங்கினதுனால ரொம்ப நேரம் வைக்கணும் அவசியம் இருக்காதுங்க. மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆகட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் போட்ட எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு. இன்னும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இது 3 அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போது லாக் பண்ணிக்கலாம் குக்கரை. ஒரு 4 விசில் விட்டுக்கலாங்க. விசில் வரட்டும். அடுப்பு வந்து மீடியம் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வரணும். இது வந்து 4வது விசிலுங்க. இப்போ நான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். இதோட ப்ரெஷர்லாம் இறங்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா வெந்துருச்சு. ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம இன்னும் கரம் மசாலா எதுவுமே சேர்க்கவே இல்லை. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குறது கொஞ்சம் சுடுதண்ணி சேர்க்குறேன். 1 கிளாஸ் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது சுடுதண்ணியே சேர்த்துக்கோங்க, பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். இப்படி லாஸ்ட்டில் சேர்க்குற நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சும்மா மூடி தான் வைக்கிறேன். ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். இது கொத்தமல்லி எதுவுமே தேவையில்லைங்க. கிரேவி எந்தளவு உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப திக்காக வச்சாலும் இது டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். நான் கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஊற வைக்கலனா கூட நான் சொன்ன மாதிரி தனியாக வேக வச்சுட்டு நீங்கள் கிரேவியாக செஞ்சுக்கோங்க. அதுவும் சூப்பராகவே இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.